வணக்கம், இது உங்கள் கிரேசி பியா சேனல். நாங்கள் கௌஷியும் வேலாவும். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து ரமடாட டின்னர் புஃபேக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இது வந்து சும்மா புஃபே இல்லை, இந்தியன் டின்னர் புஃபே. ஸோ இந்த டின்னர் புஃபே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் ஸ்டைலில் இந்தியன் ஃபுட் தான் இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் வந்திருக்கோம். அண்ட் வந்து இந்த புஃபேட ப்ரைஸ் என்ன, இது வர்த் இட்டா, இதில் என்ன வெரைட்டிஸான ஃபுட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தான் காட்ட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இருந்தாச்சு. ஸோ வந்து சூப் இருந்தது, அண்ட் அதை தாண்டி எக்கச்சக்கமான சலாட் இருந்தது. நிறைய வந்து சலாட் வெரைட்டிஸ் இருந்துச்சுல்ல, நார்மலாக இருக்கிறத விட எனக்கு நிறைய இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் அதை தாண்டி வந்து கொஞ்சம் சலாட்ஸோட ஸ்டார்டர்ஸும் இருந்தது. லைக் கொஞ்சம் சிக்கன் இருந்தது, அண்ட் கொஞ்சம் வடை, அந்த மாதிரி ஐட்டம், சிக்கன் கர்ட் போட்டு நிறைய மிக்ஸ் பண்ணி நிறைய இது இருந்துச்சுன்னா எஸ் அதுகள் எல்லாமே இருந்தது. அண்ட் வந்து லைவ் கிச்சன் மாதிரி குக் பண்ணிட்டும் இருந்தாங்க. ஸோ நாங்கள் அதுகளும் வந்து எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஸோ இது சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நாங்கள் மெயின் மீலுக்கு போக போகிறோம். அண்ட் வந்து அதோட வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஸ்ல வந்து ஜூஸஸ் இருந்தது. அது வந்து வாட்டர்மெலன் ஷூட், இது வந்து பைனாப்பிள் ஷூட். எஸ். ஸோ நல்லா இருக்குண்ணா, நல்ல ஃப்ரெஷ்ஷான ஜூஸ். அண்ட் வந்து நான் இதுவும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. சரி, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பைனாப்பிள் எனக்கு கூட பிடிச்சிருக்கு, என்ன கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தன்மை நல்லா இருக்கு. எனக்கு வந்து வாட்டர்மெலன் பிடிச்சிருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கு, கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கு. அண்ட் வந்து இந்த கிளாஸ் அதை விட ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக இருக்கு. சரி, ஓகே, நாங்கள் அடுத்தடுத்த ஐட்டத்துக்குலாம் போயிடலாம். ஸோ எனக்கு வந்து அது ஐக்கச்சிங் அண்ட் வந்து இந்த தண்டூரி டெபிள் சிக்கன். ஸோ அது வந்து வெளியே ஓப்பன் ஸ்பேஸில் வச்சிருக்காங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வெளியே ஏதோ ஓப்பன் ஸ்பேஸில் திறந்து வச்சிருக்க மாதிரி சொல்லக்கூடாது, அவங்க லைவ் கிச்சனில் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. பட் இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணுறாங்க. பாவ் பஜ்ஜி கூட வந்து ப்ரெசென்ட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி வடை எல்லாமே சுத்திட்டு இருக்காங்க. பட் நாங்க வந்து சூப்பை மறந்துடக்கூடாது, ஃபர்ஸ்ட் சூப்ல இருந்தா போகணும். எஸ். அண்ட் வந்து சுட சுட சூப் இருந்தது, கிரீன் கலர் சூப், எல்லா வெஜிடபிளும் போட்டு அரைச்சிருக்காங்க நம்புறேன். அண்ட் அதோட பேரெல்லாம் வந்து ரொம்பவே சுத்தமா தான் இருந்தது. எல்லாமே வந்து நார்த் இந்தியன் நேம் தான். ஸோ எங்களுக்கு வந்து அது வாசிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ வந்து சூப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, நான் சாப்பிட்டேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா சூடா இருக்கு, அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, கொஞ்சம் ஸ்பைசஸ் வருது, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சூப். அண்ட் வந்து கிரீன் கலர் சூப், பார்த்தோன்னே தெரியுது இது வந்து மரக்கறி, ஐ மீன் வெஜ். ஸோ நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஒன்றுலேயே வந்து ஸ்டக் ஆகாமல் அடுத்தடுத்ததுக்கு போயிடலாம். ஸோ நான் வந்து இப்போ போகிறது, நீங்களே சர்ப்ரைஸ் ஆவீங்க, சலாட். எஸ். ஸோ வந்து சலாட்ஸ் இருக்குது. சலாட்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, வெஜ் நான்வெஜ்னு சொல்லி நிறையவே இருந்தது. நாங்கள் வந்து இருந்ததில் ஒரு கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதில் வந்து சிக்கன் சலாட் இருந்தது, அண்ட் வந்து ரொம்ப ஜூஸியான வேறு சலாட்ஸும் இருந்தது. நல்லாயிருக்கு. சிக்கன் சலாட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப க்ரீமியா இருக்கு. அண்ட் வந்து நிறைய சலாட்ஸ் இருந்துச்சு, இது மட்டும் இல்ல வெஜ்லயும் நிறைய சலாட்ஸ் வச்சிருந்தாங்க. அண்ட் பைனாப்பிள் வந்து சின்ன சின்ன கட் பண்ணி பெப்பர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, லைக் எ சலாட். ஸோ நல்லா இருக்கு, அது பார்க்க நல்லா இருக்கு. என்ன ட்ரை பண்ண போறேன். எப்படி இருக்கு?
பைனாப்பிள் நல்லா இருக்குல்ல, பெஸ்ட். அந்த பெப்பர் அண்ட் சால்ட் ஃப்ளேவர் நல்லா இருக்கு. அண்ட் வந்து எனக்கு வந்து அந்த பைனாப்பிள் பார்த்தோன்னே வந்து இந்த சலாட்ஸோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் நல்ல பெஸ்ட்டான பைனாப்பிள் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு சுகர் இதோட ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். அண்ட் அதோட வந்து எக் மயோ அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. அவிச்ச முட்டை, அதுக்கு மேலே எக் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எக்கும் மயோவும் ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கு. அதை தாண்டி நிறைய பன் பட்டர் வெரைட்டிஸும் நிறையவே இருந்தது. ஸோ இந்தியன் புஃபே இருந்தால் கூட பன்ஸ் கூட வச்சிருக்காங்க. ஸோ ரீசனபிளாக இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நார்மலி வந்து பன் அதுகள் எல்லாம் இருக்கிறது வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைல் இந்த மாதிரி போயிடும். பட் இது வந்து இந்தியன், ஃபுல்லி இந்தியன் தான். ஆனால் வந்து சலாட்ஸ் அண்ட் வந்து பன் நான் நினைச்சேன் இருக்காது அப்படின்னு சொல்லி. பட் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய சலாட்ஸ், நிறைய பன் வெரைட்டிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ வந்து இந்த இடம் வந்து அல்லம்பரா ரெஸ்டாரண்ட் தான் இவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் ஒரு 3 ரமடா புஃபே எல்லாமே வந்து இங்கே தான் செய்கிறோம். நாங்கள் ஒன்று அல்லம்ரா செஞ்சோம், அடுத்தது வந்து ஹைட்டி அல்லம்ரால செஞ்சோம், அடுத்தது வந்து டினர் புஃபே அல்லம்ரால செய்கிறோம். ஸோ எல்லாமே வந்து இங்கே தான் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து பக்கத்துலேயும் இருக்குது. நீங்கள் வந்து அந்த பக்கத்து ரெஸ்டாரண்ட்லேயும் போயிருந்து சாப்பிடலாம். இல்லாட்டி அவுட்டோர் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் வியூவோட நீங்கள் அங்கேயும் இருந்து சாப்பிடலாம். ஸோ நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஓகே, எனக்கு இது கொஞ்சம் டெம்டிங்காக இருக்குது. நான் இதுக்கு இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணணும்னு நான் யோசிச்சது வந்து இந்த சீஸி குறுக்குறு இருந்தாங்க. ஸோ எனக்கு இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாமா. அது என்ன ஐட்டம்னு தெரியல. சீஸி குறுக்குறுன்னு இருந்துச்சு. இது நாங்கள் நார்மலி வந்து ட்ரை பண்ண ஒரு வெரைட்டி கிடையாது. இது வந்து ஒரு சமோசா மாதிரி ஒரு வெளி அவுட்டர் இருக்குது. பட் உள்ளுக்கு வந்து சீஸ் வச்சு பொரிச்சு எடுத்துருக்காங்க. ரொம்ப ஓவர் ஸ்பைசஸ் எல்லாம் மசாலா ஃப்ளேவர்லாம் வரையில. ரொம்ப ரீசனபிளான ஒரு சட்டிலான ஒரு ஃப்ளேவர் தான். பட் உங்களுக்கு வந்து இந்த பொரிச்ச ஐட்டம் அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்கு. அடுத்தது நான் தான் ட்ரை பண்ண போகிறேன் வடை. பட் இது என்ன வடைன்னு தெரியல. அங்கே வந்து பொரிச்சிட்டு இருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக. ஸோ வந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு பார்த்துலாம். ஆயில் ரொம்ப குறைவு, ரொம்ப நல்லா இருக்கு. க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா? அது இன்சர்ட் வந்து க்ரீனாக இருக்கு. நல்ல உப்பா நல்லா இருக்கு. மேபி கீரை அதுகள் ஏதோ ஒரு வகை கீரை மிக்ஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க. நல்லா இருக்கு. கொஞ்சம் அப்படி சாப்பிடும்போது அப்படியே சாஃப்டாக மெல்ட் ஆகி போகுது. நல்லா இருக்கு. அண்ட் அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்தது சிக்கன். இது வந்து தந்தூரி சிக்கன். பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். நல்லா இருக்கு. நல்ல மசாலாலாம் போட்டு செம்மையாக இருக்குது. இது வந்து அந்த ஸ்டார்டர்ஸ் சைடில் தான் இருந்தது. நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நீங்கள் ரைஸோட அதிலோட வேணுமெண்டா கூட நீங்கள் இதை எடுக்கலாம். ஃப்ரை பண்ண சிக்கன் இல்லை, கிரில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நல்லா குக்காக இருக்குது. நல்லா குக்காக இருக்குது. ஸோ அதான் மெயின். அண்ட் வந்து அடுத்தது வந்து பாவ் பஜ்ஜி. ஸோ வந்து இதுக்கு வந்து கறியோட சேர்த்தே இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய புஃபேஸில் போனால் இந்த பாவ் பஜ்ஜி இருக்குது. ரொம்பவே நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். இந்தியானா இதுதான் ரொம்பவே ஃபேமஸ். ரொம்பவே நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அண்ட் வந்து நிறைய தாராளமாக வச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வைக்காம தாராளமாக வச்சிருக்காங்க. இந்த பன் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் வந்து நாங்கள் வந்து இந்த புஃபே வந்து எக்ஸைட் ஆனது காரணம் வந்து இது வந்து இந்தியன் புஃபே. நாங்கள் எங்கேயும் வந்து இந்தியன் புஃபே கேள்விப்படுறதில்ல. நார்மலாக இன்டர்நேஷனல் புஃபே தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஸோ இந்தியன் இதெல்லாம் கொஞ்சம் ஓடி வந்துட்டோம். பிகாஸ் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஸ்ரீலங்கன்ஸுக்கு வந்து இந்தியன் ஃபுட்டில் வந்து ஒரு க்ரேஸ் இருக்கும். ஸோ வந்து நாங்கள் வந்து இந்தியன் புஃபேனோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி தானே நாங்கள் எப்போவுமே இன்டர்நேஷ்னலுக்கு போகிறது. அண்ட் அதை தாண்டி வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து புஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் டிஃப்ரெண்ட்டான புஃபேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது இந்தியன்னொடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு மெயின் மீலை பார்த்தா தான் அந்த இந்தியன் டச்சே தெரியும். ஸோ வந்து இப்போ நாங்கள் வந்து மெயின் மீலுக்கு போயிடுவோமா? ஓகே. ஸோ வந்து நாங்கள் மெயின் மீல் ஐட்டம் எல்லாமே எடுத்துட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறோம். ஓகே, நாங்கள் போய் வந்து ரைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதாவது மெயின் மீல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ மெயின் மீலில் வந்து 3 வகை ரைஸ் இருந்ததுல. ஸோ ஒன்று வந்து மட்டன் பிரியாணி இருந்தது, இன்னொன்று வந்து புலாவ் இருந்தது, வெஜ் புலாவ் இருந்தது. அண்ட் அடுத்தது வந்து ஒயிட் ரைஸ் இருந்தது. மற்றது வந்து இந்தியாண்டாலே புலாவ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நான் வந்து இந்தியா போனால் கூட புலாவ் வந்து நிறையவே விரும்பி சாப்பிடுவேன். அங்கே அநேகமான எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே புலாவ் இருக்கும். ஸோ அதுவும் வச்சுருந்தாங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, இனிதான் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதை தாண்டி வந்து வேறு என்னெல்லாம் இருந்தது? எஸ், அடுத்தது வந்து மட்டன் இருந்துச்சு. ஆனால் மட்டன் கறி ஒன்று இருந்துச்சு, கெபாப் மட்டன் கறி என்ற ஒன்று இருந்துச்சு. அண்ட் வந்து ப்ரான்ஸ் இருந்துச்சு. ப்ரான்ஸ் கூட கிரேவி டைப்பில் ஒன்று செஞ்சுருந்தாங்க. எஸ், அதை தாண்டி வந்து ஃபிஷ் வந்து ஒரு லைட்டாக செமி கிரேவி மாதிரி அல்லது ட்ரை ஒரு டைப்பில் வந்து ஃபிஷ் இருந்தது. ஓகே, நீங்கள் வந்து எல்லாத்தையும் சொன்னீங்க. வந்து சிக்கன் கறியை மறந்துட்டீங்க. ஒரு
பட்டர் சிக்கன் மாதிரி, எஸ் அந்த மாதிரி டைப்பில் வந்து சிக்கன் கறியும் இருந்தது. ஸோ மெயினான சீ ஃபுட்டும் அண்ட் வந்து நான்வெஜ்ஜில் வந்து மெயினான விஷயமான சிக்கன் அண்ட் வந்து மட்டன் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. அதை தாண்டி வந்து வெஜ்ஜுக்கும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பருப்பு கறி இருந்தது, பன்னீர் பட்டர் மசாலா இருந்தது, கோபி மஞ்சூரியன் இருந்தது, அண்ட் வந்து வேற என்ன இருக்கு, பப்படம் இருந்தது, மிக்ஸ் வெஜிடபிள் இருந்தது. ஸோ அப்போ நிறைய ஐட்டம்ஸ் வந்து வெஜ்ஜிலையும் இருந்தது. ஸோ வெஜிடேரியன்ஸும் கொஞ்சம் யோசிக்காம வந்து சாப்பிடலாம். ஓகே, ஸோ வந்து நாங்கள் எல்லா ஐட்டத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டோம். கொஞ்சமா இது இருக்கிற எல்லா மெயின் மீல்ஸும் எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இல்லை நான் மெயின் மீல்லையே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தோம்னா, ஆனால் கொஞ்சமா இல்லை, கொஞ்சம் கூடவாவே எடுத்துட்டோம். வீடியோ பார்த்தா நான் கொஞ்சம் மட்டும் சொல்லலாது பிகாஸ் நாங்கள் எங்கள் 2 பேருக்கு சேர்த்து வந்து ஒரு கோப்பையில் எடுத்துட்டோம். ஸோ வந்து இதில் வந்து ப்ரோன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் சிக்கன் இருக்குது. இந்த மட்டன் வந்து கெபாப் ஸ்டைலில் இருக்குது. நல்லா இருக்கு, கெபாப் ஸ்டைல்லாம் செம்மையா இருக்கு. கிரேவில வந்து நல்லா சோக்காய் நல்லா இருக்கு, நல்லா ஜூஸியா இருக்கு. மசாலா எல்லாம் கூட ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல ஒரு இந்தியன் டச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பிரியாணியோட சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணியில் வந்து எவ்வளோ மட்டன் பீஸ் இருந்ததுன்னு, மட்டன் தாராளமாக போட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கரண்டி எடுக்கும்போது நிறைய வருதுன்னு நிறைய வந்துச்சு. நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நான் வந்து கொஞ்சம் மட்டன் ரைஸ் பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறேன். செம்மையா இருக்கு. நல்ல டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் வந்து அந்த மட்டன் ஜூசினஸ் அதோட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க வந்து மட்டன் ரைஸை மட்டுமே சும்மா சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அண்ட் வந்து நான் கொஞ்சம் வந்து ப்ரோனோட சேர்த்து சாப்பிட போறேன். எப்படி இருக்கு? அண்ட் ப்ரோன்ஸும் வந்து நல்ல பெருசாக நல்ல குக்காயி. இங்கே வந்து இந்தியன் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னபடியாக வந்து ஓவர் உரைப்பு கிடையாது, ரொம்ப வந்து அளவான உரைப்பு. பட் மசாலாஸ் நிறைய இருக்கு, பட் உரைப்பு வந்து ரொம்பவே அளவா இருக்கு. எனக்கு வந்து அந்த ப்ரோன் கறி வந்து நல்லா பிடிச்சிருக்கு, கொஞ்சம் திக்கான கிரேவி தான், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அதோட வந்து சிக்கன் வேற இருக்கு. ஸோ சிக்கனோடையும் ஒரு வாய் சாப்பிட்டுலாம். பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து எல்லாத்தையும் கிரேவியும் வந்து நல்லா இருக்கு. இதுவும் வந்து அந்த பட்டர் மசாலாவோட இந்த ரைஸ் சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கு. அண்ட் வந்து இந்தியன் ஃபுட் பிடிச்ச எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற டேஸ்டான எல்லா ஐட்டமுமே இவங்க வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. செலெக்ஷன்ஸ் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த வச்சிருக்க இதை வந்து ரொம்ப ரிச்சா நல்லா வச்சிருக்காங்க. அல்டிமேட்ல இருக்கு, எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ நான் எடுத்துட்டு வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்னா எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ நாங்கள் வந்து அடுத்தது வந்து வெஜிடேரியன் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோம். ஸோ வெஜிடேரியனில் வந்து புலாவ் ரைஸ், வெஜி புலாவ். எஸ் வெஜி புலாவ் அண்ட் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் நான் கூட இருந்தது. மற்றது என்னது கோபி மஞ்சூரியன். ஸோ அவங்க கிரீன் கலர் தந்திருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நார்மலாக அப்படி தான் மாறுது, கிரீன் கலர் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸில் இருக்கு. ஸோ அதை மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுவோம். ஓகே, நாங்கள் சொன்ன மாதிரி வெஜ் ஐட்டத்துக்கு வந்து நிறையவே வச்சுருந்தாங்க. ஸோ அதில் மெயினாக வந்து இந்த புலாவ் ரைஸ் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு இது வேணுமா? நாமெல்லாம் கை தான். ஸோ வந்து நான் வந்து புலாவ் ரைஸ் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. நான் வந்து நார்மலாக பர்டிகுலராக வந்து புலாவ் ரைஸ்ன்னு சாப்பிட்டதில்லை. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு, நல்லா இருக்கு. நான் வந்து ரொம்ப நேரமாக இது அன்னாசின்னு சொல்லிட்டு இருக்காது. அன்னாசி அப்போ என்னது? அது பன்னீர். நான் ரொம்ப நேரமாக பன்னீர் அன்னாசின்னு சொல்லி அதெல்லாம் தூக்கி போட்டு வந்தேன். பட் அது பன்னீர். அண்ட் வந்து புலாவ் ரைஸுக்குள்ள பன்னீர் மட்டும் இல்லாமல் தனியாக வந்து பட்டர் மசாலாவும் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? கோபி மஞ்சள் அதோட சாப்பிட்டு நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. காலிஃப்ளவர் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு திக்கான கிரேவி. இது பட்டர் மசாலா மாதிரி இல்ல, கிரீன் கலர்ல இருக்கிற ஒரு ஐட்டம். ஸோ இந்தியன் ஐட்டத்துல அது ரொம்பவே ஃபேமஸ். கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு, கொஞ்சம் கூட எடுத்து சாப்பிடும்போது லைட்டா ஸ்பைசினஸ் வருது. ஸோ பார்க்க பெப்பர் அப்படி போட்டுருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கு. அண்ட் வந்து நாங்க வந்து வெஜ்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதை விட மீனும் வந்து அவங்க வச்சிருந்தாங்க, ஃபிஷ் இருந்தது. ஸோ அது வந்து செமி ட்ரை கிரேவி மாதிரி அந்த மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். செம்ம சாஃப்டா இருக்குல்ல, நல்லா சாஃப்டான ஒரு மீன், நல்ல உப்பு சப்பா நல்லா இருக்கு. எலும்பு இல்லாத மீன் தான். ஸோ நல்லா இருக்கு.
ஆனால் எனக்கு இது கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைல் மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் வந்து அந்த மசாலாஸ் குறைவாக இருக்கிறதால கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு போயிட்டுது. இந்த புஃபேன ப்ரைஸ் வந்து 4700. ஸோ மற்ற இடங்களில் வந்து நார்மலாக 6500 அந்த ரேஞ்சில் போகுது. இன்டர்நேஷனல் புஃபேஸ் எல்லாம் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுது. ஸோ இது வந்து 4700க்கு இது வந்து ஒரு நல்ல ரீசனபிளான ஒரு உங்களுக்கு அதை கேட்கும் போதே ஓகேப்பா 4700 போகலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்குது. பழைய ப்ரைஸ் மற்ற பழைய ப்ரைஸில் இருக்கு. ஸோ இவன் முந்தி என்ன ப்ரைஸ் என்னன்னு தெரியல. பட் முந்தி வந்து கூடுதலாக ஒரு 4500 ரேஞ்சில் தான் எல்லா புஃபேயும் போயிட்டு இருந்துச்சு. எஸ், இது வந்து ரீசெண்டாக தொடங்கின ஒரு புஃபே தானே இல்லையா? மேபி இது வந்து அல் அம்ரான்றது வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஸோ வந்து அவங்க வந்து இந்தியனுக்கு யூனிக்காக செய்யணும்னு சொல்லி இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். எஸ், அப்படி தான் செஞ்சுருக்காங்க. அண்ட் வந்து இந்தியன் ஃபுட்டுக்காகவே இருக்கிறதால எல்லா ஐட்டமுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கூட ரொம்பவே வந்து அந்த இந்தியன் டச்சோடயே இருக்கு. இப்போ நாங்கள் இந்தியன் சமையல் சமைக்க போகிறோம்னு சொன்னால் அந்த டச் வராது. பட் இவங்கட அப்படியே ஒத்தன்டிக்காக இந்தியன். நார்மலாக வந்து உங்களுக்கு இந்தியன் பிடிக்குமா? பெருசாக இல்லை, உங்களுக்கு வந்து நார்மலாக ஃப்ரைட் அதாவது வெஸ்டர்ன் சைனீஸ் அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் ஃபேன். ஆனால் வந்து இப்போ நாங்கள் வந்து யூஸ்வலாக சாப்பிட்றதே கூட இந்தியன் ஃபுட் தானே. பிகாஸ் ரைஸு பிரியாணி அதுகளெல்லாம் போகும்போது நாங்கள் இந்தியனுக்கு தான் கூட சாப்பிட்றோம். பட் எங்களுக்கு வந்து இந்தியன் ஃபுட் பிடிக்கும், அப்படின்னு பிடிக்காது. எஸ், நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்காக கட்டாயம் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் போய் போகிறீங்களா? ஸோ கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் வந்து அதை விட ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஓகேப்பா அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்குது. ஏன்னா முந்தி வந்து 4700 அப்படி தான் ஒரு இன்டர்நேஷனல் புஃபே என்ன போகிறனாலும் கிட்டத்தட்ட 4000 3800 அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ திருப்பி எங்களுக்கு பழைய ப்ரைஸில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் வெரைட்டிஸும் இந்த 4700க்கு ரொம்பவே ரீசனபிளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சலாட்ஸ் நிறைய இருந்தது. அதை தாண்டி மெயினான ஐட்டம் வந்து எங்களோட டெசர்ட்ஸ் இருக்கு. ஸோ டெசர்ட்ஸுக்கு போயிட்டு வந்துடும். ஓகே, நாங்கள் போயிட்டு டெசர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன் வந்து நான் 32 பல்லையும் காட்டுறேன்னு சொன்னால், நாங்கள் இதுக்கு முன்னுக்கே வந்து டெசர்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் போய் ஃபோனை பார்த்தா நாங்கள் மைக்கை போடாமல் செஞ்சிட்டோம். ஸோ இப்போ போயிட்டு திருப்பி நாங்கள் என்ன ஐட்டம்லாம் எடுத்தோமோ அவ்வளோ ஐட்டம் எடுத்துட்டு திருப்பி வந்திருக்கோம். ஸோ அதுலேருந்து நாங்கள் ஒன்று சொல்லலாம்னு சொன்னால் 4700 ரொம்ப ரொம்ப வர்த்தி. இப்போ 2ஆம் தடவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நல்லா எவ்வளோ தரம் பண்ணாலும் போட்டு சாப்பிடலாம். இது வந்து புஃபேயாக இருக்கிறதால கொஞ்சம் வர்த்திட்டாக போயிட்டு. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து ஃபர்ஸ்ட்டாக போயிட்டு கேமராவை பார்த்தோன்னா ஃபெடப் ஆகிட்டோம். ஐயோண்டு இப்போ இந்த திருப்பி போயிட்டு எஸ் முடியும்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே, நாங்கள் எடுத்த எல்லா ஐட்டமுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லாமே கரெக்டாக எடுத்துருக்கீங்களா? ஓகே. ஸோ இவங்க வந்து இந்தியன் புஃபே அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்தியன் ஐட்டம் நிறைய வச்சிருக்காங்க. த சேம் டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெஸ்டர்ன் ஐட்டமும் நடுநடுவில் எட்டி பார்க்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வெஸ்டர்ன் ஐட்டம் தான் எனக்கு தெரியும். ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ வந்து இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஐட்டமாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யா, all time favorite ஜிலேபில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜிலேபி. நல்ல கிறிஸ்பியான ஜிலேபி தான். அது கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கு, நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எப்படிதான் முதல்ல சொன்ன மாதிரி அப்படியே சொல்றீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் என்ன மைண்ட் வாய்ஸ்ல வந்துச்சு. எஸ், இது வந்து கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கு, ப்ளஸ் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கு. குண்டு குண்டா இருக்கிறதால நிறைய வந்து அந்த சுகர் எல்லாம் உள்ளுக்கு போய் நல்லா இருக்கு. அண்ட் அடுத்த ஐட்டம் இது எடுத்துடலாம். ஓகே, டிஸ்டர்ப் பண்ணிடலாம். இல்ல ஓகே, நல்லா இருக்கு. இது வந்து பெருசா ஆயில் இல்ல அண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சின்ன சின்ன ஸ்லைசஸ் அதனால கொஞ்சம் ஈஸி சாப்பிடுறது. எஸ், கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிறதால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு. அண்ட் வந்து இது நாங்கள் எப்பவுமே சாப்பிட்ற ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு அல்வா சைடில் தான் இருக்குது. அண்ட் வந்து நார்மலாக வந்து அல்வா வந்து எந்த புஃபேல நான் பெருசாக பார்த்ததில்லை. ஸோ நல்ல விஷயம். பிகாஸ் நாங்கள் வந்து இந்தியன் புஃபேக்கு போகிறது குறைவு. இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் புஃபே அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதனால எங்களுக்கு வந்து புதுசாக இருக்குது. அண்ட் வந்து இது சாப்பிட்றலாமா? பிகாஸ் வந்து இந்த ஐட்டம்ஸ் தான் வந்து கொஞ்சம் சுட சுட இருக்காங்க. இது வந்து கரெக்ட் அல்வா, பட் அதில் டிஃப்ரெண்ட் நேம் போட்டு நேம் டிஃப்ரெண்ட். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம்.
அல்டிமேட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். நல்ல மில்கியா இருக்கு. யா எனக்கு நிறைய இடத்துல வந்து கரெக்ட் அல்வா பிடிக்காது பிகாஸ் வந்து ரொம்ப ட்ரையா அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ட்ரையா இல்ல, கொஞ்சம் நல்ல கிரேவியா இருக்கு. வந்து கொஞ்சம் ஐஸா இருக்கும், ஃப்ரெஷ் இல்லாமல் ஐஸாக இருக்கும். பட் இது ஃப்ரெஷ்ஷாக வார்ம் பண்ணி நல்லா இருக்கு. அண்ட் அதை தாண்டி இன்னொன்று இருக்கு, பாயாசம் அப்படின்னு நினைச்சோம், ஆனால் அது பாயாசம் கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட ரைஸ் கீர் மாதிரி இருக்கும். ஸோ மில்கோட வந்து ரைஸ் எல்லாம் போட்டு ப்ளம்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல திக்கா இருக்கு. திக்கான பால். ஸோ வந்து அந்த சாப்பிடும்போது வந்து அப்படி செஞ்சு சாப்பிடும்போது வந்து அந்த ரைஸை வந்து வடிகட்டி சாப்பிட்ற மாதிரி செமையாக இருக்குது. உங்களுக்கு வந்து ப்ளம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. வேலாக்கு ஏதாவது ஒப்பீனியன்? நல்லா மில்கியாக நல்லா இருக்கு. அண்ட் எல்லாமே வந்து அளவான சுகராக தான் இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். கூட இருக்கிறதால கொஞ்சம் சுகர் குறைவாக இருந்தால் நல்லா சாப்பிடலாம். எஸ், உண்மைதான். அண்ட் அடுத்தது வந்து இந்த பிங்க் கலர். ஓகே, நீங்கள் அதை இது வந்து உண்மையாக வந்து ரவையில் செஞ்சுருக்காங்க. லட்டு அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன், ஆனால் உருண்டையா இல்லை, பட் லட்டோட டேஸ்ட் தான் தட்டி போட்டிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட வந்து லட்டுன ஃப்ளேவர் தான் வருது, பட் பிங்கியாக இருக்கு. அதான் உண்மை. மேபி இதுக்கு வேறு பேர் இருக்கா தெரியாது. இது வந்து நார்மலாக வந்து நீங்கள் எல்லா பெட்டி கடையிலையும் பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த தேங்காய் பூ இனிப்புன்னு சொல்லுவாங்க. மில்க் டாஃபி இல்லை, இது கோகோனட் டாஃபி. நல்லா இருக்கு. ஸ்ரீலங்கன் ஃபேமஸ், ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது. மேபி இந்தியாலையும் ஃபேமஸாக இருக்கலாம். அண்ட் வந்து இதுவும் வந்து பாயாச டைப்பில் இருக்க ஒரு ஐட்டம். ஸோ ரொம்ப திக்காக இருக்குது. அண்ட் கலர் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் ஒன்று வருது, மேங்கோட ஃப்ளேவர் வருது. ஸோ இது வந்து மேங்கோ ஃப்ளேவரோட வந்து சவ்வரிசி போட்டு ப்ளம்ஸ் போட்டு செஞ்சிருக்காங்க. ஒரு பாயாசம் பாதி மேங்கோ பாதி இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதுவும் ரொம்பவே நல்லா இருக்கு. இனி எல்லாம் போகிறது எல்லாமே வெஸ்டர்ன் ஐட்டம் தான். ஸோ வெஸ்டர்ன் ஐட்டத்தில் வந்து சீஸ் கேக் வச்சிருக்காங்க. அண்ட் வந்து இந்த சீஸ் கேக் வந்து பேஷன் ஃப்ரூட் சீஸ் கேக், ரைட்? பேஷன் ஃப்ரூட் சீஸ் கேக். அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கும், செம்ம ஃப்ரெஷ். அந்த கீழே இருக்க அந்த பிஸ்கெட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், மஸ்ட் ட்ரை. அண்ட் வந்து ரெட் வெல்வெட். எஸ். ரெட் வெல்வெட் ஃப்ளேவர் அப்படியே வருது. அந்த க்ரீம் கூட நல்லா இருக்கு. அண்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ வர்த் இட். அண்ட் வந்து ஒரு சாஃப்டான ஒரு நல்ல கேக் நல்லா இருக்கு. அண்ட் அடுத்தது வந்து சாக்லேட் கேக். நான் வந்து இதை தான் முதல்லேருந்தே ட்ரை பண்ணணும்னு இருந்தேன் உண்டு, பிகாஸ் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஒரு களித்தன்மை மாதிரி இருக்கு. அண்ட் வந்து அதுக்குள்ள இருக்க கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. அண்ட் வந்து அடுத்தது வந்து இந்த ஸ்ட்ராபெரி மூஸ் நல்லா இருக்கு. ரொம்ப சீனி குறைவு, அல்லது இதுக்கு முன்னாடி நிறைய சீனி சாப்பிட்டதால குறைவா இருக்கா தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இங்கே இருக்க எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அண்ட் டெசர்ட்ஸ் வந்து உண்மையாகவே வந்து ரீசனபிளாக நல்லாவே வச்சிருக்காங்க. இந்தியன் நிறைய இருக்கு, கொஞ்சம் வெஸ்டர்ன்ஸும் இருக்கு, வெஸ்டர்ன் ஐட்டமும் இருக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து வரும்போது உங்களுக்கு ஓகேயா இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு வெஸ்டர்ன் வேணுமெண்டா வெஸ்டர்ன் ஐட்டத்தில் சீஸ் கேக் மெயினான விஷயங்கள், கேக் ஐட்டம் எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து மைக் வேலை செய்யாதால 2 தடவை எடுத்து சாப்பிட்டாச்சு. ஸோ வயிறு நார்மலாக வந்து எப்போவுமே வந்து ரிவ்யூ பண்ணிட்டு கொஞ்சம் சாப்பிடுவோம். பட் இந்த முறை வந்து அது இயலாது, பிகாஸ் ரொம்ப ஃபுல்லாக இருக்கு. நான் வந்து எப்படியும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கொஞ்சம் ஏதாவது சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு இயலாது, இன்றைக்கு இதுக்கு வர்றதுக்கே ரெடி அப்படின்ற மாதிரி வந்தோம். ஸோ ஓகே, ஸோ இந்த ரிவ்யூ வந்து நாங்கள் இதோட முடிக்கிறோம். ஸோ வந்து இந்த ரமடாவோட இந்தியன் டின்னர் புஃபே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே வேர்த்திட்டாக தான் இருக்குது. பிகாஸ் இது வந்து 4700 rupeesக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்க ரீசனபிளாக மெயினாக இருக்கிற எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருக்காங்க. அண்ட் வச்சுருக்க எல்லா வெரைட்டிஸுமே ரொம்பவே ரிச்சாக நல்ல வடிவாக வச்சுருக்காங்க. அண்ட் சிக்கன்லேருந்து மட்டன்லேருந்து சீ ஃபுட் வரைக்கும் எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. அண்ட் வந்து வெஜ் ஆக்களுக்கும் நிறையவே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேர்த்திட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்தியன் ஃபுட் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா இதுதான் நான் இப்போதைக்கு கேள்விப்பட்ட ஒரு இந்தியன் புஃபே அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் வந்து இது வந்து ஃப்ரைடேஸ்ல மட்டும்தான் நடக்குது. ஸோ வந்து கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க எங்களோட வாரமாய். அண்ட் வந்து மறக்காம வந்து இது வந்து ஹலால். ஸோ முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஹாப்பியா வந்து சாப்பிடுங்க, நோ வரிஸ். அண்ட் வந்து நாங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னுக்கு வந்து எங்களோட கிரேசிபியா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் எங்களோட வீடியோஸை பார்க்குறீங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு. அண்ட் வந்து என்னோட சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ண போகிறோம். அண்ட் வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இருக்குது, ரெண்டையும் வந்து மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் நாங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் பாய். See you guys. See you.